7 தமிழ். பொறுப்பும் பொது நலமும். இந்தோனேஷியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கும் ஆஸ்திரேலிய சிறை கைதிகளை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் நுசுகும்பங்கம் சிறைக்கு வந்தனர். தண்டனை நிறைவேற்றப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேஷியாவில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியர்கள் 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இக்குழுவில் இடம்பெற்றிருந்த மயூரன், சுகுமாரன் மற்றும் ஆண்ட்ரூஸ் ஜான் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுவதன் மூலம் இவர்களது தண்டனை நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இவர்களது தண்டனையை குறைக்க வேண்டும் என்று ஆஸ்திரேலியா பலமுறை கோரிக்கை விடுத்தும் இந்தோனேஷிய அரசு சாதகமான பதில் அளிக்கவில்லை. இதனால் விரைவில் அவர்களது தண்டனை நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பாலி சிறை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனை கைதிகள் இருவரும் தண்டனை நிறைவேற்றப்படும் தீவான நுசுகும்பங்கம் தீவுக்கு கடந்த வாரம் அழைத்து வரப்பட்டனர். அங்குள்ள சிறையில் இருக்கும் மயூரன், சுகுமாரன் மற்றும் ஆண்ட்ரூஸ் ஜான் ஆகியோரை சந்திக்க அவர்களின் சகோதரர்கள் சிறைக்கு வந்தனர். என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. நாட்கள் நகர்கின்றன. சிறையில் அவர் நன்றாக உள்ளதாக எங்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அவர் மீதான எங்கள் அன்பை தெரிவிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். தண்டனையை குறைக்கவோ அல்லது மாற்றம் செய்யவோ சட்டப்படியான வழிகள் எதுவும் இல்லாத நிலையில் இருவருக்கும் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.